தாயை இழக்கும்போது பாசத்தையும், தந்தையை இழக்கும்போது பாதுகாப்பையும் இழந்து விடுகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. மனித குலத்துக்கே எடுத்துக்காட்டான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாயை எப்பொழுதுமே தொட்டிலில் வைத்து தாளாட்டுவது போல் அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் குடியிருக்க வேண்டும். அப்படி குடியிருக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் அப்படிப்பட்ட மனிதனுக்கு எந்த தோல்விகளும் வராது என்பதுதான் உண்மை. தாயை தாளாட்டும் மனிதனுக்கு இந்த தரணியே சொந்தமாகிவிடும். ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். அதேபோல் தாயை எந்த ஒரு மனிதனும் இழந்துவிட்டால் அந்த மனிதனுக்கு பாசம் என்பது தெரியாது. ஏனென்றால் பாசத்தை கற்றுக் கொடுத்தது தாய்தான். மண்ணுலகில் மகத்தான ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அதை தாயை மட்டும்தான் சொல்ல முடியும். வேறெதையும் தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஆகையால் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனும் தாயை தாளாட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளையாக இருக்கும்போது தாய் எப்படி உங்களுக்கு தாளாட்டை கற்றுக் கொடுக்கிறார்களோ, தாளாட்டு பாடல்களை கற்றுக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் உங்களை தாளாட்டுகிறார்களோ, அப்படித்தான் நீங்களும் அவர்களுக்கு ஒரு தாளாட்டாக இருக்க வேண்டும். தாளாட்டாக என்றால் அதாவது தொட்டிலில் வைத்து ஆட்டுவதல்ல, அவர்கள் உள்ளம் தாளாட்டுவது போல் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அவர்களை பேணி காக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். தந்தை இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்காது. அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்காது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தைதான் அற்புதமான காவல்காரன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தைக்கு நிகரான ஒரு காவல்காரன் இந்த உலகில் இருக்க முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. தந்தைதான் உலகில் மிகச்சிறந்த காவல்காரனாக பிள்ளைகளுக்கு இருக்க முடியும். பிள்ளை என்பது ஒரு பொக்கிஷம்தான். ஆனால் அந்த பொக்கிஷத்தை பேணி காக்க தந்தை என்ற காவல்காரன் இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு பிள்ளையும் பொக்கிஷமாக இந்த மண்ணில் உருவாக முடியும். தாயுடைய அன்பும் தந்தையின் காவலுமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறது. தாய்க்கு நிகரான தெய்வம் கிடையாது. தந்தைக்கு நிகரான மிகச்சிறந்த பாதுகாவலன் கிடையாது. ஆகையால் எப்பொழுதுமே தாய் தந்தையை போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். அது மட்டுமல்ல, எந்த கோயிலுக்கு சென்றாலும் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் முதல் தெய்வமே தாய் தந்தை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த பூமியில் ஒவ்வொருவரும்
வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வெற்றியடைந்து கொண்டே இருக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தாய் தந்தையே இந்த உலகில் சிறந்தவர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் அவர்களுக்கு கண்மூடித்தனமான தெய்வம் தேவைப்படாது. ஏனென்றால் கண்ணுக்கு முன்னே நிற்கும் தெய்வங்கள் இவர்கள்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.